அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தக்காளி கத்திரிக்காய் கடையில் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. நான் ஒரு சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சட்டி வச்சுருக்கேன். இப்போ சட்டி நல்லா காஞ்ச பின்னாடி எண்ணெய் ஊற்றி, எண்ணெயும் காஞ்ச பின்னாடி 2 பெரிய வெங்காயம் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு, கூடையே 2 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நான் ஒரு 5 கத்திரிக்காயை, பெரிய கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன், பொடிசாக கட் பண்ணி சேர்த்து, கூடையே 5 தக்காளியும் சேர்த்து பொடிசாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த டிஷ் தேவையான உப்பையும் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுட்டு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து கூடையே மல்லித்தலையை பிச்சு போட்டு பெரட்டி விட்டுட்டு, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்து வரையில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்ச பின்னாடி ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காஷ்மீர் சில்லியும் சேர்த்து கலருக்காக போட்டிருக்கேன். சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வெந்த பின்னாடி என்னால் கீழே உட்காந்து கடைய முடியாது, அதனால் மேலேயே கடைஞ்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பாக வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெள்ளை கடலப்பருப்பு, கூடையே 2 வரமிளகாயும் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிட்டேன். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சட்டியில் செய்திங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.